Hello friends, welcome to our channel. TET paper to mathematics pass பண்ணி UG TRB mathematics க்கு prepare பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டினியூஸா வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கேன். நம்ம சேனல்ல இதுவரைக்கும் TRB ல இருந்து கொடுத்திருக்கக்கூடிய சிலபஸ் படி ஒரு 35 to 40% போர்ஷன் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கண்டினியூஸா வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்தராக ப்ராப்ளம்ஸ் MCQs எல்லாமே சால்வ் பண்ணலாம். டிஆர்பிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய 10 யூனிட்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் MCQs ரெடியாக இருக்குது. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டடி மெட்டீரியல் MCQs பர்ச்சேஸ் பண்ணுறவங்கள ஒரு குரூப்பில் ஆட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டடி மெட்டீரியல் தனியாக வாங்கினா வாங்கிக்கலாம், கம்பைனாக வாங்கினா வாங்கிக்கலாம், MCQs தனியாக வாங்கினா வாங்கிக்கலாம், இல்லை கம்பைனாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம். சாஃப்ட் காப்பி வேணாலும் வாங்கிக்கலாம், ஹார்ட் காப்பி வேணாலும் வாங்கிக்கலாம். என்ன மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறேன். இல்லை ஸ்டடி மெட்டீரியலில் 3 புக்கும் MCQs 3 புக்கும் இருக்குது. ஸ்டடி மெட்டீரியல் 3 புக்கில் உள்ளதை ஃபுல்லாகவே நான் வீடியோஸாக கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கேன். அந்த MCQs 3 புக்கு இருக்கக்கூடியதை ஆன்லைன் கிளாஸில் ஒரு ப்ராப்ளம் விடாமல் அவ்வளோ ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு ஆன்லைன் கிளாஸ் ரெடி பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஃபீஸில் கன்செஷன் இருக்குது. இனிமேல் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு வேறு ஃபீஸு, பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு வேறு ஃபீஸு. அதனால் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது ஸ்டடி மெட்டீரியல் 3 புக்கு இருக்குது, MCQs 3 புக்கு இருக்குது. ஸ்டடி மெட்டீரியல் 3 புக்கையுமே நான் வீடியோஸாக கொடுத்துருவேன். MCQs அதில் உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க மட்டும் ஆன்லைன் கிளாஸில் சேர்ந்துக்கலாம். இல்லை வேணாம் இவங்க சேனல் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் சாய்ஸ். இல்லை பாருங்கள், இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரல், டபுள் இன்டெக்ரலில் 2 மாடல் முடிச்சிட்டோம். டபுள் இன்டெக்ரல் ஆர்டினரியாக பண்ணுறது ஒரு மாடல், டபுள் இன்டெக்ரல் சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டெக்ரேஷன் பண்ணுறது ஒரு மாடல், 2 மாடல் முடிச்சிட்டோம். அதே மாதிரி இப்போ ட்ரிபிள் இன்டெக்ரல். ட்ரிபிள் இன்டெக்ரல் நார்மலாக சாதாரணமாக இன்டெக்ரேட் பண்ணக்கூடியது தான். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை எடுத்துக்கோங்க. integral 0 to a, integral 0 to x, integral 0 to y, x, y, z, dz, dy, dx equal to integral 0 to a, integral 0 to x, x, y into z square by 2, limit 0 to y, dy, dx. லிமிட் அப்ளை பண்ணுங்கள். 1/2 வெளியே எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் 0 to a, இன்டெக்ரல் 0 to x, y z ஸ்கொயருக்கு y ஸ்கொயர் போட போகிறீங்க. ஆல்ரெடி ஒரு y இருக்குது, அப்போ x y கியூப் dy dx. இப்போ திரும்ப இன்டெகிரேட் பண்ணுங்கள். இன்டெக்ரல் 0 to a, x into y power 4/4, லிமிட் 0 to x dx. ஸோ x power 5/10, சாரி x power 5 வரும். இந்த 4 வெளியே எடுத்துக்குவோம். ஈக்குவல் டு 1/8. அப்போ இன்டெக்ரல் 0 to a, x power 5 dx ஈக்குவல் டு 1/8 இன்ட்டு x power 6/6. லிமிட் என்னன்னு பார்த்துக்கோங்க. 0 to a, அப்போ a power 6/48. a power 6. இது நார்மலாக உள்ள இன்டெக்ரேஷன். இந்த இன்டெக்ரேலில் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டெக்ரேஷன். இதில் சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டெக்ரேஷனில் நம்ம வந்து வேரியபிள்ஸை சேஞ்ச் பண்ணி பண்ண போகிறோம். அந்த மாடலை அடுத்தால பார்த்துக்கலாம். இப்போ a power 6/48 ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஆன்சர். அடுத்த ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், I equal to ட்ரிபிள் இன்டெக்ரல். ட்ரிபிள் இன்டெக்ரலுக்கு லிமிட் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் முடிச்சாச்சு. இதில் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அப்போது எக்ஸுக்கு லிமிட் போடும்போது ஃபஸ்ட்டு ஆக்டன்ட்டு பாசிட்டிவ் ஆக்டன்ட்னு கொடுத்துருக்கு. ஸ்பியரோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆக்டன்ட்டு. அதாவது நான் 2 டைமென்ஷனில் போட்டிருக்கேன், 3 டைமென்ஷனில் போடணும். ஸ்பியர் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பால், ஒரு ஃபுட்பால் அல்லது நார்மலாக ஒரு பால், எது வேணால் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதை 8ஆக கட் பண்ணி ஒரு துண்டு, ஒரு பீஸ். அதனுடைய ஏரியாவை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ரீஜனுடைய ஏரியா தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு ஆக்டன்ட் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு 2 டைமென்ஷனாக இருந்தால் குவாட்ரண்ட்னு சொல்லுவோம். ஆக்டன்ட் 8ல் ஒரு பகுதி.
அதனால் அப்போ பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் இருக்குது, நெகட்டிவ் சைடு நம்மளுக்கு இல்லை. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எக்ஸுக்கு லிமிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒய்க்கும் இசட்டுக்கும் 0 போடணும். அப்போ x² = a² வரும். x = a. ப்ளஸ் ஆர் மைனஸ் a வேண்டாம், ஏன்னா இது பாசிட்டிவ் ஆக்டன்ட் தான் கொடுத்துருக்கு. அதனால் 0 to a லிமிட் மட்டும்தான் வரும். அப்போ எக்ஸுக்கு லிமிட் வந்து 0 to a. ஒய்க்கு லிமிட் கண்டுபிடிக்கும் போது z² 0 போடணும், இசட்டுக்கு 0 போடணும். இசட்டுக்கு 0 போட்டிங்கன்னா y² = a² - x² இருக்கும். அப்போ y = √a² - x² வரும். அப்போ yக்கு லிமிட் வந்து 0 to a² - x². நான் திரும்பியும் தான் சொல்கிறேன், ப்ளஸ் ஆர் மைனஸில் ப்ளஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா பாசிட்டிவ் ஆக்டன்ட்னு கொடுத்துருக்கு. இதே மாதிரி z² லிமிட்டு வந்து 0 to a. z² = a² - x² - y². அப்போது நம்மளுக்கு வந்து 0 to √a² - x² - y². இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை இது பண்ணியாச்சு. இன்னும் இன்டகிரேட் பண்ணுங்கள். x y z into dz dy dx equal to integral 0 to a integral 0 to a² minus x² x y into z² by 2 limit 0 to √a² minus x² minus y² dy dx. இப்போ இன்டகிரேட் பண்ண 1/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். அப்போ இன்டகிரல் 0 to a இன்டகிரல் 0 to √a² minus x². இது ஸ்கொயர் பண்ணும்போது போயிடும். அப்போது xy into a² minus x² minus y² into dy dx இங்கே dy dx அப்படின்னு வந்துடும். அப்போது இதில் வந்து இனிமேல் கிளரிக்கல் ஒர்க்கு தான். இந்த இன்டகிரேஷனை முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்டுக்கோங்க. பண்ணும்போது ஃபுல்லாகவே உங்களுக்கு பெரும்பாலும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகி இந்த ரூட்டெல்லாம் கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஃபர்தராக கேட்டுக்கோங்க. கிளரிக்கல் ஒர்க்கு தான். அடுத்ததும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இன்டகிரேஷன் வந்து நார்மல் இன்டகிரேஷன் வந்து ரொம்ப கிளரிக்கல் ஒர்க்கு தான் இருக்கும். சேஞ்ச் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷனில் தான் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும். இப்போ அடுத்தது பாருங்கள், integral I equal to integral 0 to log a integral 0 to x இதை இன்டகிரேட் பண்ணுவோம். e power x plus y plus z by அதே தான் வரும். zக்கு கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது, அப்போ 1 தான். லிமிட் என்னன்னு பாருங்கள், 0 to x plus y into dy dx equal to integral 0 to log a integral 0 to x e power இதுக்கு ஒரு x plus y வரும், இதுக்கு ஒரு x plus y வருமா? அப்போ 2 into x plus y வந்துடும். மைனஸ் e power zக்கு 0 போட்டிங்கன்னா x plus y வரும் into dy dx equal to integral 0 to log a integral இன்டகிரேட் பண்ணுங்கள். இன்டகிரேட் பண்ணால் ஒய்யை வச்சு இன்டகிரேட் பண்ண போகிறோம். e power 2 into x plus y by 2 minus e power x plus y. லிமிட் என்னன்னு பார்த்துக்கோங்க, 0 to x dx. இப்போ இன்டகிரேட் பண்ணுங்கள். 0 to log a ஒய்க்கு பதில் x போடணும். அப்போ 2x 4x வந்துடும். e power 4x by 2 மைனஸ் இதுக்கு e power 2x. லோயர் லிமிட் போடுங்க. ஒய்க்கு 0 போடும்போது மைனஸ் e power 2x இதில் ஒய்க்கு 0 போடும்போது e power x வரும். மைனஸ் இருக்க ப்ளஸ் ஆயிரும். e power x லிமிட் என்னது dx. இப்போ இன்டகிரேட் பண்ணுங்கள். திரும்ப இன்டகிரேட் பண்ணோன்னா இந்த ப்ராப்ளம் முடிச்சிருச்சு. திரும்ப இன்டகிரேட் பண்ணோன்னா e power 4x by 4 8 minus e power 2x by 2 minus e power 2x by 2 plus e power x limit 0 to log a
log a. log a போடும்போது எக்ஸுக்கு பதில் log a போடுறீங்க, ஈயும் log கேன்சல் ஆயிரும். அப்போ e பவர் 4 log a by 8 மைனஸ் e பவர் 2 log a மைனஸ் e பவர் 2 log a by 2, இங்கே ஒரு by 2 கமெண்ட் பண்ணியிருக்கலாம், விட்டுட்டு ரைட் இருக்கட்டும். e பவர் log a. அப்போ பார்த்தீங்கன்னா இது பவரில் போயிடும், ஈயும் log கேன்சல் ஆயிரும். அப்போ a பவர் 4 by 8 மைனஸ் a ஸ்கொயர் by 2. லோயர் லிமிட் போடலை, சாரி, இதில் லோயர் லிமிட் போட்டிங்கன்னா e பவர் 0 போடணும். அப்போ 1 by 8 மைனஸ் 1 by 2 மைனஸ் 1 by 2 மைனஸ் 1 ஆயிரும். அடுத்தது இப்போ 0 1 வந்துடும். ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பாருங்கள், a பவர் 4 by 8 மைனஸ் a ஸ்கொயர் by 2 மைனஸ் a ஸ்கொயர் by 2. அப்போ மைனஸ் a ஸ்கொயர் by 2 மைனஸ் a ஸ்கொயர் by 2 மைனஸ் a ஸ்கொயர்னு வந்துடும். ப்ளஸ் a மைனஸ் 1 by 8. திஸ் இஸ் அவர் ஆன்சர். இதான் நம்மளுடைய ஆன்சர். இதே மாதிரி அடுத்த சம் போட்டு பார்க்கலாம். அடுத்த சம் லிமிட் மட்டும் சொல்லித்தரேன், ஒர்க் பண்ணி பாருங்கள். லிமிட் மட்டும் சொல்கிறேன், மீதியில் தான் ஒர்க் பண்ணி பாருங்கள். லிமிட் வந்து எப்போவுமே ஒய் எக்ஸுக்கு லிமிட் கண்டுபிடிக்கும் போது ஒய்க்கும் இசட்டுக்கும் 0 போடணும். ஒய்க்கு 0 இசட்டுக்கு 0 போட்டிங்கன்னா எக்ஸுக்கு 1 வரும். அப்போது எக்ஸோட லிமிட் வந்து 0 to எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to 1. ஒய்க்கு என்ன லிமிட்னு பாருங்கள். ஒய்க்கு லிமிட் போட்டிங்கன்னா y equal to 0 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒய்க்கு லிமிட் போடும்போது இசட்டுக்கு மட்டும் 0 போடுங்க. அப்போ ஒய்க்கு லிமிட்டு 0 to 1 மைனஸ் எக்ஸ்னு வரும். 0 தான் இருக்குது, இசட்டுக்கு 0 போடுறோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு 0 to 1 மைனஸ் எக்ஸ். அடுத்தது இசட்டுக்கு லிமிட் போடும்போது 0 to 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ இந்த ப்ராப்ளமை ஒர்க் பண்ணி பாருங்கள். இதை ஒர்க் பண்ணும்போது பவர் -3 மேலே எடுத்துக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் 1 த ஹோல் பவர் -3. அப்போ இன்டகிரேட் பண்ணும்போது -3 ப்ளஸ் 1 பை -3 ப்ளஸ் 1 போடணும். அதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ணி பார்க்கணும். லிமிட் அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. அதுக்கு தக்கன ஆன்சரை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கட்டாயமாக ஒர்க் பண்ணி பாருங்கள். வெறுமனே வீடியோவை பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு போனீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். கவனமாக நோட்டு போட்டு எழுதிட்டே வாங்க, இல்லைன்னா கஷ்டம். திரும்ப திரும்ப அதை தான் வந்து இருந்தே நான் திரும்ப சொல்லக்கூடியது அதை தான். அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பார்த்துட்டே வாங்க. இந்த ஸ்டடி மெட்டீரியல் எம்சிக்யூஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸஸில் சேர வில்லிங்காக இருக்கிறவங்க இந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சாஃப்ட் காப்பி அந்த எம்சிக்யூஸும் இதுவும் சாஃப்ட் காப்பி ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறேன், ஃபீஸு கட்டுறவங்களுக்கு மட்டும். அதனால் ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். மெட்டீரியல் எம்சிக்யூஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கம்பைன் ஸ்டடிக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இட் இஸ் மோர் ப்ரிஃபரபிள்.